எப்போவுமே ரொம்ப பொறுமையாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப பெரிய ஒரு ஆபத்து. எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்கிறான்ப்பா இவன் அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு. இவன் முதுகில் எவ்வளோ சவாரி செஞ்சாலும் கொஞ்சம் கூட அசந்து கொடுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ரொம்ப பொறுமையாக இருக்கிறவங்கள யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால் பொறுமையாக இருக்கக்கூடாதா? பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்களே. பொறுமை நல்லதாச்சே, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்கிறாங்களே. அப்போ பொறுமையாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால், பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. சில பேர் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. எதுக்கு எடுத்தாலும், இதுக்கு தான் அதுக்கு தான்லாம் கிடையாது, எதுவாக இருந்தாலும் கோவப்படுவாங்க. அப்போது அந்த கோவப்படுறது பொதுவாக எல்லாருக்கும் பிடிக்காது. முக்கியமாக கோவப்பட வேண்டிய நேரத்தில் கோவப்படாமல் இருக்காங்க பாருங்கள், அது மாதிரி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த நேரத்தில் கோவப்படணும், எந்த நேரத்தில் கோவப்படக்கூடாது அப்படின்னு தெரியவே தெரியாது. எந்த நேரமும் கோபமாகவே இருப்பாங்க. சங்க இலக்கியத்தில் கூட ஒரு பாடல் ஒன்று சொல்லுது, அதிகமான போர்க்களத்தில் போய் கோபமாக சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்தானான். அவனுக்கு மகன் பிறந்திருந்ததான். அந்த மகனை பார்க்க வரும்போது அந்த முகத்தில் அவ்வளவு கனிவோடு வந்து பார்த்தான் அப்படின்னு அந்த சங்க இலக்கியம் சொல்லும். ஆனால் கண்ணு மட்டும் சிவப்பாக இருந்தது. அந்த கோபத்தினுடைய நீட்சியாக கண்கள் மட்டும் சிவப்பாக இருந்தது அப்படின்னு ஒரு பாடல் ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப கோவப்படுறவங்க அப்படிங்கிறது கோவப்பட வேண்டிய நேரத்தில் கோவப்படணும். நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு நாய் ஒன்று வச்சுருந்தார். நல்ல நாய், நல்ல வாட்ட சட்டமாக அந்த அம்மா உயரம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் அது கோபம் குலைக்கிறது, வீட்டில் எந்த நேரமும் குறைச்சிக்கிட்டே கிடக்கும் அந்த நாய். இவருக்கு அந்த வீட்டில் நாய் வளர்க்குறவருக்கு அது பிடிக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணார், அவர் ஃப்ரெண்டு வீட்டில் அவரும் நாயெல்லாம் வச்சுருக்காரு. அவர்கிட்ட போய், இந்த மாதிரி எங்கள் வீட்டு நாய் எந்த நேரமும் குறைச்சிக்கிட்டு பிடிக்கவே இல்லை, வீட்டை காவல் காக்கிற நேரத்தில் குலைச்சா பரவாயில்ல, எந்த நேரமும் குலைச்சா நாங்கள் யாரோ வந்திருக்காங்கன்ட்டு ஓடி போய் பார்க்குறோம், யாருமே இல்லை, இந்த மாதிரி இந்த நாய் பண்ணிக்கிட்டே இருக்குது, ஒரு நல்ல நாய் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் என்ன பண்ணார், என்கிட்ட ஒரு நாய் இருக்குது, ரொம்ப நல்ல நாய், அது எந்த நேரம்னா அதுக்கு தெரியும், நான் அந்த நாயை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாயை கொடுத்தார். அந்த நாய்கிட்ட போகும்போது வேறு சொல்லி அனுப்பினார், இதை பாரு, இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இருந்துட்டேன், இப்போ நீ அவன் வீட்டுக்கு போகிற, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, அந்த வீட்டு நாய் எப்போ பார்த்தாலும் குலைச்சிக்கிட்டே கிடக்குமா, அதனால் அந்த நாய் அவருக்கு பிடிக்கலை, அதனால தான் உன்னை கூப்பிட்டுட்டு போகிறாரு, பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிட்டார். இந்த நாயும் என்ன பண்ணிச்சு, அந்த பணக்காரர் வீட்டுக்கு போயிடுச்சு. அவர் பெரிய பங்களா வச்சுருக்காரு, நிறைய நகை, காரு, எல்லா வசதிகளும் வச்சுருக்கிற மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அவர். அவர் வீட்டுக்கு இந்த நாய் போச்சு. நல்ல சாப்பாடெல்லாம் அமக்களமான சாப்பாடு, நல்லா சாப்பிட்டது. இந்த நாயும் சாப்பிட்டது, அந்த நாயும் சாப்பிட்டது. அப்போ அவர் மனைவி கேட்குறாங்க, எதுக்கு புதுசாக ஒரு நாய் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த நாய் தான் எந்த நேரமும் குலைச்சிக்கிட்டே கிடக்கு, ரொம்ப எரிச்சலாக இருக்குது எனக்கு, அதனால தான் காவல் காக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாயை கொண்டு வந்திருக்கேன், இந்த நாய் எந்த நேரமும் குலைக்காது, ஆனால் சரியாக வீட்டை பார்த்துக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த வீட்டில் இருந்த நாய்க்கு இதை கேட்டோன்னே ரொம்ப கோபம் வருது. இனிமேல் நாம் சரியான நேரத்துக்கு இவங்களுக்கு நம்ம எந்த விஷயத்தையும் சொல்லணும், தெரிவிக்கணும்னு இது ஒரு மனநிலையில் இது வந்துட்டுது. இப்படியே ரெண்டும் இருக்குது. ஒரு நாள் என்ன ஆகிட்டுதுங்க, அந்த வீட்டுக்கு திருடன் வந்துட்டோம். திருடன் வந்த உடனே இந்த நாய் வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருந்தால அந்த நாய் என்ன பண்ணிச்சு, குலைக்க ஆரம்பித்த உடனே வீட்டுக்காரரு அடித்து பிடிச்சி எழுந்து ஓடி வர்றாரு. இந்த திருடன் போய் ஒரு இடத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்ட உடனே அவன் இருக்கிறது தெரியல, இந்த நாய் குலைக்கிறது மட்டும் தெரியுது. இந்த நாயால் ஓடி போய் காட்டினாலும் அவருக்கு அந்த திருடனை புரிஞ்சிக்க முடியல. இந்த நாயை போட்டு அடின்னு அடித்தார். ராத்திரி தூங்கும்போது குலைக்கிற நீ, நம்ம குலைப்ப நீ அப்படின்னு அடின்னு அடிச்சு போட்டுட்டு போயிட்டார். இதை அந்த ஃப்ரெண்டு வீட்டு நாய் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஓஹோ, குலைச்சா இப்படி தான் அடிப்பான் போல இருக்கு, திருடன் வந்திருக்கான், அது நல்லது தானே பண்ணுச்சு, அது இவ்வளோ அடி வாங்கியிருக்க, திருப்பி நாம் குறைச்சோன்னு வச்சுக்கா நமக்கும் இதே அடி தானே கிடைக்கும்னு சொல்லிட்டு அது குலைக்கவே இல்லை, பேசாமல் இருந்துட்டு. அடுத்த நாள் காலையில் பார்த்தா வீட்டில் இருந்த பணம் நகை நட்டெல்லாம் காண போயிட்டு. இவருக்கு கோவம்னா கோபம், காவல் காக்க ரெண்டு நாய், ரெண்டும் சரியில்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னுட்டு குச்சியை எடுத்தார், ரெண்டையும் அடித்து ஓடுங்க ரெண்டு பேரும், இன்னுமே இங்கே வரவே கூடாதுன்னு விட்டார்.
அந்த 2 நாய் என்ன பண்ணுச்சு, இவரோட நண்பர் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி நடந்துருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த பொறுமையாக இருந்ததில் அந்த நாய்கிட்ட சொன்னார், பொறுமையாக இருக்க வேண்டியதான், அளவு கடந்து நீ பொறுமையாக முக்கியமான நேரத்தில் கூட நீ பேசாமல் பொறுமையாக இருந்த பற்றியா, உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, அதனால் நீ உதவாங்கின. இந்த கோவப்படுற நாய் என்ன பண்ணுச்சு, எந்த நேரமும் கோவப்பட்டுக்கிட்டே இருந்ததுனால முக்கியமான நேரத்தில் அது பட்ட கோபத்தை கூட அவங்க புரிந்து கொள்ளலை, அதனால தான் அது உதவாங்குச்சு. அதனால் எந்த உணர்வுகளாக இருந்தாலும் எந்த குணங்களாக இருந்தாலும் தேவை அறிஞ்சு அதோட அளவு தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தணும், இல்லைன்னா இப்படி தான் ஆகும் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த மாதிரி நாம் நம்முடைய குணங்களை அறிவுபூர்வமாக ஆராயணும். இப்போல்லாம் நம்ம ஆராய வேண்டிய நேரம்தான். ஆராய்ந்து நம்ம செயல்பட்டால் நமக்கு நல்லா இருக்கும். நம்ம ஆராயாமல் இருந்தால் அது நமக்கு சரியாக இருக்காது. எல்லாம் ஒரே மாதிரி சகட்டு மேனிக்கு இருந்தால் முடியாது. அதனால் ஆராய்ந்து செயல்படணும். இதை சொல்லும்போது இன்னொன்று செய்தி கூட எனக்கு நினைவுக்கு வருது. ஒருத்தன் என்ன பண்ணான்னா, பறவைகளினுடைய சிறகுகள் இருக்குல்ல, இந்த மயில் இறக பிடுங்குவோம்ல, அந்த மாதிரி பறவையினுடைய இறகுகளை எல்லாம் பிடுங்கிட்டான். அது வெறும் உடம்பு மட்டும்தான் இருக்குதான். ஒரு 4-5 பறவைகளுக்கு பிடுங்கிட்டான் அவன். பிடுங்கின உடனே அந்த பறவைகள்லாம் அப்படியே கிடக்குது, இறகுகள் முளைக்கலை. அவனே இதுக்கு தானியம் கொடுக்குறான் சாப்பிட்றதுக்கு. கொடுத்த உடனே அப்போ அந்த பறவையில் ஒரு பறவை சொல்லிச்சான், இவன் தான் நம்ம இறகெல்லாம் பிடுங்கி பறக்க முடியாமல் பண்ணுனா, இன்றைக்கி இவனே நமக்கு தானியம் கொடுக்க வர்றான், வா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பறவை கூப்பிட்டுது. இன்னொரு பறவை சொன்னிச்சு, அவன் தான் எல்லாத்தையும் பிடுங்கினவன், அவங்கிட்ட போய் நம்ம போய் என்ன சாப்பிட்றது, அவன் சாப்பிட்டோம்னா அது திருப்பியும் அவன் பிடுங்க மாட்டான் அப்படின்னு என்ன நிச்சயம், அவங்ககிட்ட சாப்பிடுவோம், மறுபடியும் நமக்கு இறகுகள் முளைக்கும், மறுபடியும் அவன் அதை பிடுங்க தானே போகிறான், அதுக்காக தான் அவன் கொடுக்குறாங்கிறது உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டுது. அப்போ இந்த பறவை சொல்லிச்சான், அதெல்லாம் சரிதான், ஆனால் இந்த சமயத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், நன்றி பாராட்ட தான் வேணும், பிடுங்கினவனே கொடுக்குறானேன்னு நினச்சிக்கிட்டு நன்றி பாராட்ட தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவை சாப்பிட போச்சான். இன்னொரு பறவை என்ன பண்ணிச்சான், வேறு ஒரு பறவை வந்துச்சு, வேறு ஒரு மனிதன் வந்தான்னா நமக்கு நல்ல உணவு தருவான், மறுபடியும் நம்மளை நல்லா காப்பாற்றுவான் அப்படின்னு அது நினச்சிதான். இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, புரிந்து கொள்ளுதல். யார் நமக்கு துன்பம் விளைவிக்கிறார்கள், யார் நமக்கு நல்லது செய்ய போகிறாங்க, துன்பம் விளைவித்தவனே நமக்கு நல்லது பண்ணான்னா அவனை நம்பலாமா கூடாதா அப்படிங்கிற ஏகப்பட்ட செய்திகளை இந்த கதைக்குள்ளார வச்சு இந்த கதைகளை எல்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா கதைகள் எல்லாம் சும்மா கிடையாது, கதைகள் எல்லாம் கருத்துக்களை சொல்வதற்காக வந்தவை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு கதைகளை கேட்டு அதில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை எடுத்துக்கணும். கதையை எடுத்துக்கிறோமோ இல்லையோ அது முக்கியம் கிடையாது, கருத்துக்களை எடுத்துக்கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பாருங்கள், நிறைய செய்திகள் நிறைய கதைகள்லாம் சொல்லிகிட்ருக்கேன், பாருங்கள். மகிழ்ச்சி, வாழ்க வளமுடன்.